இலங்கை அம்பாறை நிந்தவூர் கடற்கரை பகுதியில் 3000 கிலோ எடை கொண்ட சுறா கரை ஒதுங்கி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், தற்போது இந்த சுறா உயிரோடு இருக்கிறதா? இந்த சுறா கரை ஒதுங்கியதற்கான காரணம் என்ன? விவரங்கள். இலங்கை இலங்கை அம்பாறை நிந்தவூர் கடற்கரை பகுதியில் 3000 கிலோ எடை கொண்ட சுறா கரை ஒதுங்கி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டம் தெரிஞ்சது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக், விவரங்கள். இலங்கை அம்பாறை கடற்கரை பகுதியில இன்னைக்கு அதிகாலை பாத்தீங்கன்னா அரிய வகை இனத்தைச் சேர்ந்த சுறா மீன் ஒன்று 3000 கிலோ எடை கொண்ட சுறா மீன் ஒன்று உயிருடன் கரை ஒதுங்கியிருக்கு. இதை பார்த்த அப்பகுதி மீனவர்கள் வனத்துறை மற்றும் அதே போல கடற்படைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சம்பவ இடத்துக்கு சென்ற கடற்படை அதிகாரிகள் மற்றும் மீனவர்கள், உள்ளூர் பொதுமக்கள் அந்த உயிருடன் சுறா மீனை கடலுக்குள்ள நீண்ட நேரம் போராட்டத்துக்கு பின் உள்ள அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த உயிருடன் 3000 கிலோ சுறா மீன் கரை ஒதுங்கியது பகுதி மக்களிடம் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த சில நாட்களா பாத்தீங்கன்னா இலங்கை பகுதியில பல்வேறு சீதோஷ நிலை காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டு வருகிறது. டால்பின் கரை ஒதுங்கிச்சு, அதே போல கடற்கரை ஓரங்களில் நுரை கதை ஒதுங்கியது. தற்போது பாத்தீங்கன்னா இலங்கையில ஒரு புயல் சின்னம் உருவாயிருக்கு. இதன் காரணமா பாத்தீங்கன்னா கடலோர பகுதியில மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல இந்த சூழ்நிலையில இன்னைக்கு 3000 கிலோ எடை கொண்ட அந்த சுறா மீன் கரை ஒதுங்கியது மீனவ மக்களிடம் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.